அத்தனை வேலையை செய்து முடித்து விட்டாய். அம்மா, இந்த குப்பையை எங்கம்மா கொட்டுறது? இந்த குப்பையா தலைமையில கொட்டு. ஒரு பேச்சு தான் சொல்லுவாங்க, வீடு வாசல் அந்த குப்பை கொட்ட தெரியாது. நீ என்ன சொன்ன? தலைமையில கொட்டினா நம்ம கடை தலைமையில தான் கொட்டு. பெருக்குவா ஏண்டா குப்பையில போயிருக்குதா? சுத்தமான வீடு வாசல நீ பெருக்கிட்டா நான் பெருக்கிறேன். நீ வீட்டு வேலை காட்டு கொடு. நான் வாசல் பெருக்கிறேன். என்னை பார்த்து சக்காலத்திங்க முனிசிபாலிட்டில வேலை செஞ்சிருந்தாங்க. கரெக்டா செய்யறாங்க. ஐயா ஐயா இப்படிதான் முனிசிபாலிட்டில வேலை செஞ்சிருந்தா ஏண்டா இன்னும் பாலமா இருக்கா? இன்னும் நான் நல்லா இருக்கேம்மா. இதோட பாலம் வேற எப்படி போட்டா? பெண்ணா பிறந்தா வீடு வாசல் கைவிடும். வீடு சுத்தம் பண்ணி கோலம் அழகா போடணும். ஆமா, மஞ்சள் குங்குமம் அருமையா வாசப்படி வைக்கணும். இந்த மாதிரியா இது பண்ணிருக்கீங்க. நான் கோலம் போறேன், பார்த்து கத்துக்கோங்க. அப்பா, வீட்டு வாசலில் கோலமிட்டால் அந்த தெருவில் நடக்கும் இந்த கோலம் இத்தனை அழகா இருக்குது. இந்த கோலம் யாவும் போட்டுருப்பா, ஆனா பார்க்கணும், அவளை கேட்கணும், காது தாடினு. இந்த கோலம் அடியே அடியே உன் கை கட்டுமே தெரிவிக்கும். உன்னை பால் தூக்க போறாங்க, தூக்க போறாங்க. நிம்மதியா ஏண்டா சொன்னாரா? இது கோலப்படா பாருங்க. கோலம் பாரு. போட்டுங்கிறாங்க, பயிருக்கெல்லாம் மந்து போட்டுங்கிறாங்க. பார்த்தே இல்லையா? யார் பயிருக்குன்னா மந்து போனா அம்மா காலையில் இடுமோ போச்சா மந்த போட்டுங்க. ஏண்டா இப்படிதான் போனோம். வீட்டுல தண்ணியே இல்லை. தண்ணி எங்க சொந்த நான் குத்துருக்க மாட்டேன். என்ன தண்ணி உங்களுக்கு மூஞ்சு என்ன தண்ணி? குடிக்க தண்ணி. வாடா அது தெரியுமா? குளக்கரை. அதோ தெரியும், குளக்கரை. ஆமா, அங்க சென்று 100 குடம் தண்ணி எடுக்கணும். 100 குடம் தண்ணியா? ஓ இல்ல 100 குடம் 100 குடம் இல்ல 100 குடம். இந்த வாடி ஒரு கூப்பிடுறியா? எவ்வளவு பொறுமை நன்றி வருதா? மேல பயங்கிட்டான், மரியாதைக்கிட்டான். ஆமா, எப்ப பார்த்தாலும் நான் கேட்கிறேன், நீ பெற்ற மகளை இதை இப்படி அனுப்பி அம்மா நான் என்னமா தவறு செய்தேன்? ஏமா என்னை இப்படி காலையில இருந்து கொடுமை செய்றீங்க அம்மா? அம்மா என்னை உன்னுடைய கருத்தால் கொண்டு கூட கொண்டு நானா குடும்பம் பண்றேன், நானா குடும்பம் பண்றேன், நானா அடிக்கிறேன். நான் அடிக்கிறேன், நானா திட்டுறேன், நானா பாக்குறத பத்தி அடிக்க. இந்த வாடி வீட்டுல தண்ணி இல்லை, அவளுக்கு கொலக்கரை. அங்க போய் 100 குடம் தண்ணி வைக்கிறேன். அப்பா என்னமா பேசுறீங்க? புத்தி சைலன்ஸ் புத்தி தடுமாறி விட்டுறதா தாயே? பாத்தியடா புத்தி தடுமாறி போச்சு கேக்குறாளே. அதையா பெத்த பொண்ணா இருந்தா நம்ம அந்த வார்த்தை கேட்பாளா? அடியே சக்காத்தி என்ன பத்தி கேக்குறாளே. அடியே அடியே ஏன் பெண்ணா இருந்தா என்ன பத்தி வார்த்தை கேட்டு போலா கேக்குற பத்தியா? புத்தி தடுமாறி போச்சா? எங்க போனாங்க அவங்க?
சும்மா இருக்க மாட்டேன். அவங்கள தண்ணி எடுத்து அமிச்சு நீ என்ன கீழே பொத்துக்கிறேன். அமைதியா இருங்கம்மா. கீ பொத்துக்கிறேன். கூட வந்து பொத்துக்கவா. என்ன கீழே போன நீ எதனா பிடிச்சிட்டு விட அடைய சக்கரை வித்த மாவள வாடி எங்க போறத பப்பச்சா எங்க போறா அடியே வா அத பக்கே கொலக்கற அங்க சென்று 100 போட தண்ணி ஊத்துற வீட்ல தண்ணியே இல்ல ஐயோ இல்ல தண்ணி தான் இருக்குது அம்மா சுவிட்ச் போட்டா மோட்டர் ஓட போகுது, மோட்டர் போட்டா குழாயில தண்ணி வர போதுமா. ஏன்டா கரண்ட் கடந்து ஒரு பக்கமா இருக்கட்டும். போர் தண்ணி சாப்பிட்டா எனக்கு ஜலதோஷம் பிடிக்காதா, சளி பிடிக்காதா, பாயில தூக்கி போடுவாங்களே ஹாஸ்பிட்டலுமா ஜுரம் வருண்டா. அதான் ஆகியாலே குளக்கரை தண்ணியை குடிப்பேன். குளக்கரை தண்ட தண்ணியை தர டேய் நீங்க தண்ணி அது ஆமா 100 கூட தண்ணி பாய் எடுக்கிறடியே எடுத்துட்டு வரமா, எடுத்துட்டு வரமா. காய் பொண்ணு அப்பா டேய் இவ்வளவு புள்ள நடிப்பு ஜூலிக்காரி யாரு மேலடா எனக்கு இங்க பறற நான் பாரு அப்பா என்ன பெற்றெடுத்த தாயே, தாய் இல்லாத பிள்ளை தருதலை என்று சொல்வார்களே அம்மா. அது இந்த பாவின் வாக்கில் நிஜமாக்கி விட்டது அம்மா. இந்த பாவின் வாக்கியை பார்த்தீர்களா தாயே அம்மா. ஆராரிரோ 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 எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கல அம்மாவை வாங்க முடியுமா, நீயும் அம்மாவை வாங்க முடியுமா. ஆசைப்பட்ட காசு இருந்தா எல்லாத்தையும் வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா. நீயும் அம்மாவை வாங்க முடியுமா. ஆயிரம் உறவு உள்ள